இங்க பாரு சுமதி, நான் சொல்றது நீங்க சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பாரு, பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? அவர் ஒண்ணும் உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. ரெண்டாம் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா, அவரை முறைப்படி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க நானு ஓடி வந்தவளா? என்ன சும்மா இருக்கீங்க? ஐயோ சுமதி, சுமதி இல்ல காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கா, நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி, நான் காயத்ரி இல்ல சுமதி. ஐயோ மாப்ள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதைய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அனுப்பிடுவா. நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டப்பு டப்புன்னு சுடுறதுக்கு? ஐயோ அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு என்ன சுடுறேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதையை உங்க பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது? போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா?